ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ்மேன், ட்ராக் மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் உள்ள அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான வேகன்சி தான் இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட அப்ளிகேஷன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஜான்வரி 23 ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி எப்போ ஃபினிஷ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா February 22 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ February 22 தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்ட்டு அசால்ட்டாக வந்து லேட்டாக அப்ளை பண்ணாமல் சீக்கிரமே அப்ளை பண்ண பாருங்கள். அப்போ தான் லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய சர்வர் இஷ்யூவை அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து மேண்டட்டரி. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்டிபிசி எக்ஸாம், அதே மாதிரி ஏஎல்பி டெக்னீஷியன், ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அது தேவைப்படாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும். அதில் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஃபாதர் நேம் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாமே தெளிவாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸு எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுக்கும்போது 10th மார்க் ஷீட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுபடி அப்படியே கொடுக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ அந்த நீங்கள் 10th மார்க் ஷீட்டில் உள்ள உங்கள் நேமும் அப்ளிகேஷனில் உள்ள நேமும் மிஸ்மேட்சிங்காக இருந்துச்சு அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அதுக்கப்புறம் அஃபிடேவிட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்த்திடலாம். ஓகேவா? ஸோ அதனால் அப்ளை பண்ணும்போது தெளிவாக நேமு, டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் இது எல்லாமே ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுபடி கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. ஓகேவா? ஏன்னா ரயில்வே போர்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணுன்னா உங்களுக்கு அந்த இமெயில் ஐடியும் நீங்கள் கொடுத்த அந்த மொபைல் நம்பர்லேருந்து தான் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதனால் அது ஆக்டிவாக இருக்கிற நீங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை நீங்கள் கொடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ குரூப் டி பார்த்தீங்கன்னா என்ன பே லெவலில் இருக்குன்னா லெவல் 1ன்றது உங்களுக்கு தெரியும். லெவல் 1ஓட பேசிக் பே என்ன அப்படின்னா 18,000. ஓகேவா? ஸோ 18,000 பேசிக் பே. உங்களுக்கு கைக்கு வர்றது பார்த்தீங்கன்னா அலவன்சஸ்லாம் இருக்குது. ஹச்ஆர்ஏ, அதே மாதிரி டிஏ, டிஏ இதெல்லாம் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி இன்னாண்டு வர்றது பார்த்தீங்கன்னா 26 இருந்து உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு இன்னாண்டு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இதோடைய ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18லேருந்து 36 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இதோட டோட்டல் வேக்கன்சி 32,438 அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா. ஓகேவா? இந்தியா ஃபுல்லாக இந்த 32,438 வேக்கன்சின்னு கொடுத்துட்டாங்க. போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல டீசெண்டான வேக்கன்சி தான். இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது இதை அடிக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எந்த ஒரு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளிகேஷனை அதாவது நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை தெளிவாக ரீட் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் நாங்கள் பண்ணாமல் இருக்க முடியும். ஓகேவா? இன்கேஸ் அதையும் மீறி நீங்கள் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான மாடிஃபிகேஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா February 25லேருந்து March 6 வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மிஸ்டேக்கும் நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 250 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த 250 நான் ரீஃபண்டபிள் கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரி அண்டு ஓபிசியாக இருந்தீங்கன்னா 500 கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உமன் கேண்டிடேட்டு, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட், மைனாரிட்டிஸ், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 250 பே பண்ணால் போதும். அந்த 250மே ரீஃபண்ட் ஆயிரும். 500 கொடுத்து பே பண்ணுறவங்க இருப்பீங்களா அவங்களுக்கு வந்து 400 ரீஃபண்ட் ஆகும். ஆனால் இந்த மாடிஃபை பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணுறீங்களா அதுக்கு வந்து எந்த ஒரு ரீஃபண்டுமே உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதை தெளிவாக பார்த்து கொடுங்க. ஓகேவா? 6ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது மார்ச் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் 25லேருந்து அதாவது February 25லேருந்து March 6க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா?
ஸோ இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டே பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து 18 to 33 தான் வைப்பாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட்னால ஒரு 3 வருஷம் அந்த அந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணாதனால 3 வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட்டை வந்து 18 வச்சுருக்காங்க, மேக்ஸிமம் வந்து 36 வச்சுருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. SC/ST கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு நான் கிரீமி லேயரில் உள்ள ஒருத்தரோட ஏஜ் வந்து 38 இருக்குது அப்படின்னா அவர் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் தான். ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 36 இருக்குது, ப்ளஸ் ஓபிசியில் ஒரு 3 இயர்ஸ் இருக்குது. அப்போ அவர் வந்து 39 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ அப்போ அவர் 38 இருக்காங்கன்னா அவங்களால எழுத முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குரூப் டி எழுதி கட் ஆஃபில் ஒரு பாயிண்டில் விட்டவங்களா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணாமல் இருந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அதர் சான்ஸு. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு எப்படியோ கிளியர் பண்ண பாருங்கள். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி சொன்னது தான். சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அதாவது எஸ்என்டின்னு சொல்லுவாங்க, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், இன்ஜினியரிங்கு, எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேனு, ஸோ ட்ராக் மெயின்டெனர். ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோடைய ஒர்க்கு நேச்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒர்க்கோடைய லொக்கேஷன் எங்கே போடுவாங்க அப்படின்னா இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதை கேட்டகரைஸ் பண்ணல. எப்படின்னா ப்ரொடக்ஷன் யூனிட்டு, ஒர்க் ஷாப்பு, அதே மாதிரி ஸ்டோர்ஸு, இந்த மாதிரி இடத்துல போடுவாங்க. அதே மாதிரி ஓப்பன் லைனில் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஓகேவா? ஓப்பன் லைன்னா சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். அதே மாதிரி ஒர்க் ஷாப்னு எடுத்துக்கிட்டாக்கா திருச்சியில் வந்து ஜிஓசி ஒர்க் ஷாப்பு, அதே மாதிரி ஐசிஎஃப்ல பெரம்பூர் அங்கே உள்ள ஒர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போத்தனூரில் உள்ள ப்ரொடக்ஷன் யூனிட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஷாப், ஸ்டோர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த லோகோ ஷெட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் லைனில் ஏதாவது சின்ன ஸ்டேஷனு, ஸோ இந்த மாதிரிலாம் போடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஓப்பன் லைனில் இருந்தீங்கன்னா ஷிஃப்ட் பேஸ்டு ஒர்க்கு உங்களுக்கு இருக்கிறதுக்கான பாசிபிள் அதிகம். இதே இது ஒர்க் ஷாப்பு, ஸ்டோர்ஸு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஜாப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். ஏன்னா ஸ்டோர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரெகுலராகவே ஒரு 5-5:30க்கெலாம் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு ஹாஃப் டே இருக்கும், அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். இதே இது ஓப்பன் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு மார்னிங் இருக்கும், ஆஃப்டர்நூன் இருக்கும், இந்த மாதிரி ஷிஃப்ட் பேஸ்டாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஒர்க் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ஓடி போடுவாங்க, ஓவர் டைம் டியூட்டி போடுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமும் நைட் ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் எடுக்க போகிற போஸ்ட்டை பொறுத்து, அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆஃபீஸில் போடுறாங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அந்த ஷிஃப்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்கிற வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஐசிஎஃப், பெரம்பூரில் உள்ள ஐசிஎஃப்பும் சேர்த்து தான் இந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இந்த போஸ்டிங்க்கான கரஸ்பாண்டிங் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னன்றதை ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு போக போகிறீங்க, உங்களுக்கு என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஸோ நம்ம என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் செக்அப் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கோன்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், இந்த நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருந்தா தான் இது அப்ளை பண்ண முடியலாம், நிறையா ஒரு இது வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நோட்டீஸில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. 10th பாஸ் பண்ண எல்லாருமே இந்த கொடுத்துருக்கிற அந்த 14 போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தாலோ, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான போஸ்ட் நீங்கள் இருந்தாலோ இந்த 14 போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிருவீங்க அப்படின்றத அவன் நோட்டீஸ்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக 32,000 வேக்கன்சி சம்திங் சொன்னேன்ல, அவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனுடைய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 2,694 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் இது வேக்கன்சி வந்து ஒரு நல்ல ஒரு வேக்கன்சி தான். ஆர்ஆர்பி மும்பை, அதே மாதிரி ஆர்ஆர்பி டெல்லி பார்த்தீங்கன்னா ஸோ
டெல்லி அண்ட் மும்பையில் வேக்கன்சி கொஞ்சம் அதிகம். 4700 சம்திங் வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. டெல்லி அண்ட் மும்பைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து நம்மளுக்கு தான் அதிகம். சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம். ஓகேவா? ஸோ அதனால் சதனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஜோனை வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து போஸ்டிங் வந்து எங்கே போட்டாலும் ஓகே தான், எனக்கு வந்து டெல்லியில் இருந்தாலும் ஓகே தான், அதே மாதிரி மும்பையில் போட்டாலும் ஓகே தான் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேக்கன்சி அங்கே அதிகமாக தான் இருக்குது, நீங்கள் அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் சென்னை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்டிங் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் சென்னை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை வந்து எனக்கு எங்கே போட்டாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் வேக்கன்சியை பொறுத்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த ஜோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதில் என்னென்ன ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அது கிளியர் பண்ணவங்க பிஇடி, அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மொத்தம் இந்த நாலு ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் சிபிடி 1 தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்குது, 90 மார்க் வைக்கிறாங்க. 90 நிமிஷம் 100 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணோம். அதில் வந்து என்னென்ன செக்ஷன்லாம் இருக்குன்னா சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக 100 கொஸ்டினை 1.5 மணி நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுக்கு 1/3 நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அதாவது 3 கொஸ்டின் நீங்கள் தப்பானீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ அதனால எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண நினைக்காம உங்களுக்கு எது வந்து நல்லா தெரியுமோ அந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒரு 20-30 கொஸ்டின் நீங்கள் தப்பாயிருச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு 10 மார்க் கிட்டக்க நெகட்டிவும் சேர்த்து போயிடும். நீங்கள் கரெக்டான கொஸ்டினும் சேர்த்து இறக்கி விட்டுரும். ஏன்னா இன்கரெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி இதோடைய சிலபஸும் அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. என்னென்ன சிலபஸ் இருக்குது, மேக்ஸில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்போம், ரீசனிங்கில் எதுலேருந்து கேட்போம், இங்கிலீஷ்க்கு என்ன, ஜிகேக்கு என்னன்ற மாதிரி தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அதே மாதிரி மென்சுரேஷன். ஸோ அதாவது அட்வான்ஸ் மேக்ஸு இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் வராது, எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அட்வான்ஸ் மேக்ஸே தொட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உட்காந்து இப்போ இருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் நல்லாவே டைம் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர்ட் ஆகிடலாம். ஓகேவா? மேக்ஸே எனக்கு வராது அந்த மைண்ட் செட்டெல்லாம் விட்டுட்டு உட்காந்து இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்குள்ளே நல்லாவே உங்களுக்கு டெவலப் பண்ணிடலாம். ஓகேவா? வராதுன்னு நினைக்காம உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதே மாதிரி வெறும் ஜிகேல மட்டுமே உட்காந்துடாதீங்க. எல்லா செக்ஷனுக்குமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இதில் A2, A3, B1, C1. ஸோ இந்த கேட்டகரிலாம் இருக்குது. இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் இந்த ஏ கேட்டகரின்றதான் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கும். ஏன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக பவர் இருந்துச்சுன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு வரமாட்டீங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க A2லே கொடுத்துட்டாங்க. என்னதுன்னா A1, A2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கிளாஸ், நீங்கள் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ் யூஸ் பண்ணாமல் 6/9 விஷன் உங்களுக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? A3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் இது நீங்கள் வந்து லேசர் சர்ஜரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆனால் இந்த பி ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேசர் இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஸ்பெக் போட்டிருந்தாலும் அதோடைய பவர் பார்த்தீங்கன்னா 4 டயாப்சரை தாண்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க B1ல். ஓகேவா? ஸோ அதே மாதிரி C1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கும் சில ஸ்டாண்டர்ட் க்ரைட்டீரியா இருக்குது. 6/18 நீங்கள் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர், ஒரு 4-5 பவர் இருந்தால் கூட உங்களுக்கு 6/18லாம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பவர் இருக்கவங்களுக்கு கூட உங்களுக்கு C1 கேட்டகரி, C2 கேட்டகரியில் நீங்கள் வந்துடுவீங்க. ஓகேவா? ஓகே. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா செக்அப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் டெஸ்ட்டு என்னென்னலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சுகரு, ப்ரெஷரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஜி, எக்ஸ்ரே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெர்னியா, ஹைட்ராசில், அதுக்கப்புறம் ஐ டெஸ்ட், இயர் டெஸ்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா என்ன இந்த மாதிரி பேசிக் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு போக பாருங்கள். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு மெடிக்கலில் வந்து ரிஜெக்ட் ஆனவங்களாம் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீமெடிக்கல் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் அன்ஃபிட் ஆகி ஜாபே கிடைக்காமலாம் ஒரு சிலருக்குலாம் போயிருக்கு. அதனால் இப்போவே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. ஓகேவா?
ஓகே, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதில் கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே வருவீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆயிடுவீங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த சிபிடி கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஇடிக்கு என்ன ரேஷியோவில் எடுப்பாங்கன்னா 1:3 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஓகேவா? இது மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலான்றதை அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் எடுப்பாங்க இந்த பிஇடியில். ஓகேவா? அந்த சிபிடி முடிச்சோடனே மெஜாரிட்டியாக நிறைய பேரை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் மாதிரி என்ன எடுப்பான்னா பிஇடிக்கு எடுப்பான். அந்த பிஇடியிலேருந்து அகைன் ஃபில்டர் பண்ணி தான் டிவிக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? இந்த பிஇடியில் என்னென்னலாம் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இதில் 2 கேட்டகரியாக பிரிச்சிட்டாங்க. மேலுக்கு 1 ஃபீமேலுக்கு 1ன்னு பிரிச்சிட்டாங்க. மேலுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் 2 நிமிஷத்தில் வந்து கேரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 35க்கு பதிலாக அவங்க 20 கிலோ தூக்குனா போதும், 20 கிலோ கேரி பண்ணிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மேலுக்கு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே அவங்க ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அதே 1000 மீட்டர் டிஸ்டன்ஸை 5 நிமிஷம் 40 செகண்டில் ஒன்றா போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே போவீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவீங்க. அது என்ன ரேஷியோவில் எடுப்பாங்கன்னா 1:1 ரேஷியோவில் எடுப்பாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு ஒருத்தர்னு எடுத்துருவாங்க. இங்கே ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர்னு எடுத்தாங்களா, அந்த 3 பேரில் 2 பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 1:1 ரேஷியோவில் எடுப்பான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுன்னு போட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி இது வந்து இந்த ரேஷியோலாம் சொல்லிட்டாங்க எடுப்போன்ட்டு. அதே இன்னொரு பாயிண்ட்டும் கொடுத்துருக்கான், இது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை தரோவாக கோத்ரூ பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். குரூப் டி போஸ்ட்டு சிலர் வந்து அப்ளை பண்ண மாட்டேன், நான் வந்து போனால் பெரிய போஸ்ட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் இருப்பீங்க. அந்த மைண்ட் செட்லாம் விட்டுட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு சீக்கிரம் போகணும், கையில் என்ன ஜாப் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு போக பாருங்கள். ஓகேவா? இருக்கிற வேக்கன்சியை நீங்கள் வந்து எடுத்துக்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த ஜாபை தேடியே நம்ம வந்து ஓடுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணிவிட்டு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் போனீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேகமாக ப்ரொமோட் ஆகி போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போனோடனே ஜிடிசின்னு ஒரு எக்ஸாம் போடுவாங்க. ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் உள்ளே போயிட்டு 1 or 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜிடிசி எக்ஸாம் கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு நீங்கள் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக இங்கே லெவல் 1லேருந்து லெவல் 5 or 6க்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ லெவல் 5லேயே பார்த்தீங்கன்னா அந்த கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஎஸ்எம் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 6ல் வந்து ஜேஇ, அப்புறம் டெக்னீஷியன், லோகோ பைலட், ஸோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஜிடிசி எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா டேரெக்டாக லெவல் 5, 6ல் போய் உட்காந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் ஒரு போஸ்ட்டை கெட் பண்ண பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோடைய போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, இதுக்கு என்ன போஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.